எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீப் ஃப்ரை பண்ண பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நம்மளோட பாத்திரம் வந்து பளபளன்னு நல்லா இருக்கணும் அப்படின்றது. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சில டெக்னிக்கெல்லாம் நம்ம கற்றுக்கலன்னா அது அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வராது. நானும் நிறைய பாத்திரங்கள் கஷ்டப்பட்டு தேய்ச்சி சலுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நானாக கற்றுக்கிட்டது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேணும். அதை விட முக்கியம் ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக இருந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு பெஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தாங்க அந்த பாத்திரம், நல்லா டீப் ஃப்ரை பண்ணது. ஆயில் எல்லாம் கீழே ஊற்றிட்டு இப்போ பாத்திரத்தை எம்டி பண்ணியாச்சு. இதை ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று வச்சோ நீங்கள் இதை ஆயில் எல்லாம் எடுத்துடுங்க. இல்லை நல்லா வடிகட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை துணியோ இல்லை ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணியோ இருந்ததுன்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா எந்த அளவுக்கு எது வரைக்கும் கரை இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட பேக்கிங் சோடாவை ஆட் பண்ண போகிறோம். இது தாங்க சூப்பர் ஹீரோ. நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எதுன்னா பேக்கிங் சோடா தான் க்ளீனிங்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். நிறைய நேரம் நான் டீப் ஃப்ரை பண்ணேன் நிறைய பேருக்கா, அதனால் இவ்வளோ படிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் சுற்றி பக்கமும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு கொதித்து இந்த பேக்கிங் சோடா. அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் ஸ்டவ்வும் சேர்ந்து தான் க்ளீன் ஆகுது, அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிக்குது. நல்லா சுண்டுற வரைக்கும் வச்சுருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு எடுத்து கொண்டு போய் க்ளீன் பண்ணினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா சுண்டனதுக்கப்புறம் எடுங்க. இப்போ என்னோடய தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி வச்சோம், எந்த அளவுக்கு கம்மி ஆகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ இதை ஊற்றிட்டு பேக்கிங் சோடாவை அப்ளை பண்ண போகிறேன். இது பேக்கிங் சோடா அப்ளை பண்ணி மேலே கீழே எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு புதுசாக நான் தேய்க்கிறதுல வச்சு தேய்க்க போகிறேன், அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்க போகிறேன். நீங்களும் புதுசாக இருந்ததுன்னா இன்னும் ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக புதுசு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சலிக்காமல் தேய்ன்னு தேய்ச்சிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்கும். கையெல்லாம் வலிக்கும் தான், ஆனாலும் விடாமுயற்சி பண்ணி ஒரு வழியாக இதை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னமும் பண்ணிகிட்டே இருக்கோம். பண்ணுறோம். ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் பின்னாடி கால் வைக்காமல், முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்காமல் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. கையெல்லாம் வலிக்குது தான். வலிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதை தேய்ச்சிட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு சின்ன ட்ரிக்கு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க என்ன ட்ரிக்குன்றது. இந்த இடத்துல நல்லா பிடிச்சிச்சு, இது எடுக்கவே முடியல, தேய்க்கவே முடியல. சரி, இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நைஃப் எடுத்து அதை அப்படியே சுரண்டி விட்டுட்டு அப்புறமா தேய்க்கலாம் அப்படின்ட்டு சுரண்டி விட்டாச்சு. இப்போ மேலே எல்லாம் தேய்ச்சி முடித்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம். உள்ளேயும் கொஞ்சமாக அந்த கத்தியால் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு தேய்க்கலாம். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், முடிய போகுது. வின் பண்ணியாச்சு, நம்ம டாஸ்க்கை வின் பண்ணியாச்சு. பாருங்கள் அவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டாலும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள்.
ஒரே பாத்திரத்தை தான் நான் தேய்ச்சி காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் வந்து வேறு பாத்திரத்தை வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. உங்கள் கண்ணு முன்னாடி தான் பார்த்தீங்க அந்த பாத்திரம் ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்களாம், உங்கள் பாத்திரமும் பளபளன்னு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் வீடியோ, குக்கிங் வீடியோ, டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.